இப்போது வாழைப்பழம் பணியாரம் தாங்க செய்ய போகிறோம். இதில் சின்ன பழம் ஒரு 4 எடுத்துருக்கேன். கோதுமை மாவு 1 கப்பு போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு, கொஞ்சம் எண்ணெய் இழுக்காத இருக்கும் போண்டா. 4 ஸ்பூன் மைதா மாவு, ஸ்பூனில் குக்கிங் சோடா, கொஞ்சம் நல்லா வரும் பொம்முண்டு. சர்க்கரையில் ஒரு 3 ஏலக்காய் போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன், ஏலக்காய் அரைக்கிறதுக்காக, வாசனைக்கு போட்டால். கொஞ்சம் தேங்காய், டிக்க சால்ட், வெல்லம் வச்சுருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். கல் மண் கரைஞ்சவொடனே வடிகட்டி மாவில் ஊற்றணும். வெல்லம் கரைக்கிறதுக்குள்ளே மாவை கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். இது நான் கையிலேயே தான் பிசைய போகிறேன், மிக்சியில் போடலை. மாதிரி செய்வேனாலே மிக்சிலே போட வேண்டாம், கையிலே போட்டு அரைச்சி வடிகட்டி ஊற்றுவோம். அப்படியே கரைக்கணும். தண்ணி ஆறினவொடனே கரைங்க. நெய் 1 ஸ்பூன் விடுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காய வச்சாச்சு, அந்த அப்படியே விடலாம். ரெடி. இங்கே பாருங்கள், தக தகன்னு இருக்குது. இந்தாங்க, நீங்களும் சாப்பிடுங்க.